ரொம்ப ஊத்தாத காட்டு காய்ச்ச வந்துற போதே. உங்க அத்தை மேல மஞ்சள் தண்ணி ஊத்தத்தா ஊத்து. ஏ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆத்தாவே சொல்லிட்டா ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மா. இங்க பாருடா. ஏ செய்யக்கூடிய 16 வயதுல இல்ல சப்பானி மேல மயில் ஊத்தும்ல அந்த மாதிரில ஊத்துனா எங்க ஊத்து பார்க்கலாம். இங்க மாதிரியா சப்பானி மாதிரியா பாக்குறாயா? ஏ இங்க கெடாய வெட்டியானா அங்க என்ன குறும்பிய நோக்கி இருக்க? இங்க பாரு ஒற்றையே வெட்டி தான் தொங்கு விழ கூடாது. சாமி குத்த மாதிரி படக்குன்னு விட்டு அவன் கட்டிங்க போட்டு பசியோட உட்காந்துருக்காங்க. ஏய் காலகாலத்தை கெடாய விட்டுக்கப்பா. அடியே மாப்பிள இன்னும் இங்க வந்துட்டு. அட போமாம் இந்த குடுமையில அவன் பாக்குறது. போயா ஏய் எங்க மாப்பிளைய காணோம்? அந்த பம்மி நிக்கிறாங்க. எங்க என்னடி பண்ற? வாடி புது தண்ணி கிஞ்சிர பண்றீ. ஓடி ஓடி சொல்லிரா இப்படி இல்ல. எங்க அண்ணன் இதுக்கெல்லாம் ஒண்ணு பயப்படாது. இது எல்லாம் நொட்டங்கையிலே வெட்டும். நீ என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்க? ஓ உங்க அண்ணன் நொட்டங்கையால வெட்டுவாரோ? எங்க வெட்ட சொல்லு பாப்போம். மாப்ள புடி மாப்ள வெட்டு மாப்ள புடி. புடிடி. நீனே மீன் வாளை பிடிச்சு தூக்குற மாதிரி தூக்குற. நல்ல புடி கொஞ்சம் உடைக்கு புடி. மாமா அருவாளை இப்படி பிடிக்கணும். கோயில் பெட்டி வீரலட்சுமி சிம்ரன் சொல்லிருச்சு அதே மாதிரி பிடிச்சியா? ஐயோ பெரிய அருவா ஃபேமிலியா இருக்கே. அருவாளை வாங்கிய கையில கையில போட்டு மாமா புடி மாப்ள வெட்டு மாப்ள. அட என்ன பாட வெட்ட தொட்டா தண்ணி போயிரும்பாங்க. இவன் அருவாளை தொட்டனே தண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா மாப்ள வெட்டு மாப்ள பயப்படாத. தைரியமா வெட்டு. வெட்டு வெட்டு வெட்டு. யோ புரியா குறி பார்க்கணும்ல. ஆமா ஒரு பெரிய ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் குறி பார்த்து சுட போறாரு. இங்க பாரு ஒற்றை வெட்டி தான் தலை தஞ்சாவூர் போகணும். ஆனா ஒண்ணு தொங்கல் விழுந்துச்சு வேட்டியை உருவி பிடிவேன். நீ உள் டவுசர் போட்டுக்கல கண்ணை மூடு அருவாளை தூக்கு ஓங்கு ஓங்கு சாமி இந்த ஒண்டி தலை துண்டா பறந்துச்சா? உனக்கு வெக்கமா இல்ல? ஆட்டை வெட்ட சொன்னா கைத்த வெட்டிட்டு வெட்டியாச்சான்னு கேக்குறிய? அங்க பாரு தலையோட சேர்த்து ஆடு என்ன மாதிரி பறக்குதுன்னு. அது வருஷ நாட்டை வாங்கினது. அநேகமா அங்க போய்தான் நிக்கும். நம்ம பச பிடிச்சு போக அது ஓடியார சரியா இருக்கு பிடிச்சு போலாம். ஏய் மாப்ள 10 நிமிஷத்துல கடா வரல வெட்டு வணக்குதான். போய் புடி மாப்ள. மாமுத புடி. போய் புடியா. அடியே செய்கொடி. அம்மா இந்த தீய கொஞ்சம் குறடி. சரிம்மா. ஆத்தா இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போடு. அளவா போடுமா. ஏ பெரியாத்தா அந்த பூண்டா செட்டி கறியை மட்டும் எனக்கு தனியா ஒதுக்கி வைக்க. நீ திங்கிற சைஸை பார்த்தா எனக்கு எலும்பு கூட மிஞ்சான்னு நினைக்கிறேன். வைக்கிற மாதிரி கரண்டியை மட்டும் காட்டு. ஏமாம வருஷமெல்லாம் கடா வெட்டி கறிஞ்சு ஒரு போட்டுச்சாரிங்க. எப்பத்தான் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? மச்சான் மனசு வச்சாருன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாண சாப்பாடை போட்ட வேண்டியதான். அப்ப என்ன வக்காளி ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்க முடிவு சொல்லு வக்காளி. அடியே மச்சான் என்ன காசு பண்ண இல்லைன்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு நீயும் ஒப்பனு உன் தங்கச்சி என்னை கட்டி கொடுத்தப்ப ஒத்த மூக்குத்தி ஒத்த தோடரை போட்டு அனுப்புனீங்களே அந்த மாதிரி கூட போட்டு அனுப்பு. ஏடா அதுவும் இல்லையா கட்டுன சேலையோட கூட அனுப்பியா போத மத்ததான் நாங்க பாத்துக்கிறோம். என்னங்கப்பா சரிதானா? வெறும்பிள்ளை கூட கட்டிக்கிறோம் மாமே. காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சு விடு மாமே. மனசுல என்னதே நினைச்சிருக்க மாலச்சாமி அதவாது சொல்லுங்க. பால்சாமி கல்யாணங்கிறது நம்ம கையில இல்லப்பா. அதுவும் கைவிடி வரணும் இல்லையா? நானும் என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தரமான சம்பந்தத்தை தேடணும்ல. ஏ மச்சான் என்ன வெத்தலையில சுண்ணாம தடவை மாதிரி வார்த்தையில விஷத்தை தடவி இருக்க? எங்களை பார்த்தா தரமான குடும்பமா தெரியல. ஏன் மாயே பொறுமையா மாப்பிள எதை நீ தரன்னு நினைக்கிற? யோ ஒருத்தங்கிட்ட இருக்க காசு பணம் தான் அவனுக்கு தரான். சிரிச்சா கூட தரமா இருக்கட்டும்னு தான் என் தங்கப்பண்ண கட்டி வச்சிருக்கேன். தரத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? மாப்பிள காசு பணத்தை வச்சு வர்றதில்ல தரோம். அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதை வச்சு வர்றது தான் மாப்பிள தரோம். பெரிய மனுஷா அந்த மாமான தரம் கட்டுவேன்னு சொல்ல வர. எதா இருந்தாலும் ஆம்பளை மாதிரி நேருக்கு நேரம் சொல்லியா விட்டு முன்னாடி போக விட்டு பின்னாடி பொசு கருத்து பூரா. தாய் மாமனை பழிச்சது என் தாயா இருந்தாலும் கழுத்து அறுக்க விட மாட்டேன். இவெல்லாம் ஒரு ஆளு எங்க மாமனை கவலைப்படுத்திக்கியா? நீ சும்மா மாமாங்க ஏல போஸ்
இப்போ மாமனை என்ன சொல்லிவிட்டான்னு இம்புட்டு குதிக்கிற? ஒத்த கலப்பை முடிச்சு கருத்து கட்ட ஊடுக்கிட்ட பெருமை நீ என் மாமனை பத்தி கேவலம் பேசிக்கிறப்ப அதை பார்த்து சும்மா ஓகத்துக்கு இருப்பாங்களாக்கா? இதெல்லாம் ஒரு மக்கத்தவையா? இவனுக்கு என்ன இம்புட்டு என்னங்கடா நீங்க எல்லாம் பெரிய முடிச்சீங்களாக்கா? கைத்தறி மீசை வச்சுட்டு வந்துடுறாங்க பஞ்சாயத்து பேசுறதுக்கு. உங்க மீசையெல்லாம் கோழி மஸ்து பச்சை பரிசு செஞ்சு விட்டு போய் ஒழுக்கமா பேசிக்கங்க. ஏல போஸ் இப்போ என்னடா செய்யணுங்கிற? என்னப்பா என்ன என்ன செய்யணும் இப்ப? சின்ன பைய என்ன சொன்னா சின்ன பையன் சாரியா, இவனுக்கு தரமான குடும்பமா. இதுக்கு தாயா நான் பேசாம இருந்தேன். ஐயோ ஆத்தாடி, என்னடா கெடா வெட்டி இவ்வளவு தூரம் அமைதியா போகுதுன்னு நினைச்சேன். சண்டை காட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? வாக்காளி தக்காளி பய உள்ள மக்களை அவுட்ட போட்டே கொல்லணுங்க. முதல் அந்த அழக கட்சியை நிப்பாட்டுமா. புது பட்டு தாவணியில மூக்க சிந்தி அசிங்கப்படுத்திக்கிடுச்சு. ஏன் முட்டை கண்ணே, உன்னையெல்லாம் ஊன்னு குத்தி போடுவேன். பிறந்த அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அழுத மணியமாவே இருக்க. பக்க 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 பக்க. மாமா, இங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு வழிய சொல்லுனா. அதத்தான மாமே மணிக்கணக்கில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். படக்குன்னு வர மாட்டேதுல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, காலையில ரெண்டு பேரும் போய் உங்க மாமேமார்களை பாருங்க. போய் பார்த்தா பாருங்க, அப்புறம் பாருங்க இந்த ஒண்டி புலியோட அறிவு கூர்மைய. அங்க பாத்தியா உன் மாமன் பென்ஸ் கார் கழுவிக்கிட்டு இருக்கத. இனிமேல் உனக்கு காதல் வாகனமே அதுதான். இந்த 4 மாடு தாமா இவங்களோட ஒட்டுமொத்த அசையும் சொத்து. மனசுல வச்சுக்க, பின்னாடி வருத்தப்படாத. ஐயோ அட கன்றாவியே, இவனையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படின்னு மேய்க்க போறேன்? இவனுக்கு சீதனமா புண்ணாக்கு மட்டும் வாங்கிட்டு வா, மேய்ச்சி போலாம். அடியே மாப்பிள்ளை, காது கேக்குது. நீ அந்த பக்கம் சும்மா வாக்கிங் வந்தோம். உன்னையும் குளிப்பாட்டி விடுறேன், வரியா? அதுக்கு வேற ஆளு பாரு. துளிக்க போது. ஏ புலி மாமே, நீ மட்டும் இந்த கம்மாயில குளிச்சேன்னு வையே, எங்க ஐஸ்வர்யா மாதிரி செகப்பாயிடுவ. வாடி மாமே. போதும் இந்த கலரு. மாப்பு, இங்க வாடி, ஒரு ஆப்பு காத்திருக்கு. என்ன பெரிய ஆப்பு, நாங்க பாக்காத ஆப்பு. எங்க ஆப்ப வந்து பாரு. வாடி வா. மாமே, ஏதோ ஆப்புன்னு சொன்ன, என்ன? அதுவா தங்கச்சி, உன் கையாலே அதை வச்சு விடு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணமா? எனக்கு சொல்ல வேலை. அட மண்டி விளக்குன்னு அதை சொல்லத்தானே இங்க வந்திருக்கோம். நீ எருமை குளிப்பாட்ட கூட லாய்க்கல. ஓ மாமா, மாப்பிள்ள நானு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நானும் கம்மாயில குளிச்சு ரெடி ஆயிருப்பேன்ல. ஆப்பு அங்க தாண்டி உனக்கு வச்சிருக்க ஆப்பு. ஆப்பா அங்கயா? தங்கச்சி, ஆப்ப வச்சு லேசா 2 தட்டு தட்டு. நாளைக்கு காலையில எனக்கும் போஸ் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயார்த்தமா? சாயங்காலம் கல்யாணம். கல்யாணமா? அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஒரே நல்ல இம்புட்டுமா ஆத்தாடி. என்னம்மா ஆப்பு கடப்பற சைஸுக்கு இருக்கு. உடல் வரைக்கும் பாஞ்சு கிட்டி வெடிச்சு செத்துறப்பறான் பாத்துக்க. அடியே கத்தி கத்தி அழுதுகிட்டே சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றியாக்க? இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? உன் மேல உத்திரியே வச்சிருக்க அந்த மாமனை விட்டுவிட்டு அந்த குடிகார சல்லி பைய போச கட்டிக்க ஒத்துக்கிட்டியாக்க? உன்ன பேச்சு பேச்சா இருக்கணும், எல்லாம் தாண்ட கூடாது. ஏன் முன்னாடி என் தங்கச்சி மேல கை வச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பக்க 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 தக்காளி ஆயிப்பேரு ஓடிப்பேரு. என்ன மாமா, எங்களை ஒண்ணு சேர்க்க வழி சொல்லணும், அதை விட்டு அக்கனையா பேசிட்டு இருக்க. பட்டனை பிச்சிடாத மாமா. ஒரு வழி சொல்லு மாமா. வழிதானே? ஆமா, ஒரு வழி இருக்கே.